السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. சரி, லாஸ்ட் கிளாஸ் நம்ம இஸ்தியாஸா, பஸ்மல்லா, அப்புறம் சூரா, இதை மூணையும் எப்படி நம்ம ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மெத்தடை பார்த்தோம். 4 மெத்தட் சூஸ் பண்ணி 4 மெத்தட்லையும் நம்ம ஓதலாம். அது 4 மெத்தடும் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன பார்த்தோம்? மூணுத்தையும், இஸ்தியாஸாவையும் பஸ்மல்லா சூறாவையும் தனித்தனியாக ஓதலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மூணுத்தையும் சேர்த்து ஒரே மூச்சில் கேப் விடாமல் கூட ஓடலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? இஸ்தியாஸாவையும் பஸ்மல்லாவும் சேர்த்துட்டு சூறாவை தனியாக ஓதுறது பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, இஸ்தியாஸா தனியாகவும் பஸ்மல்லா சூறாவும் சேர்த்து ஓதுறது. ஸோ இந்த 4 மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அனுமதிக்கப்பட்டது தான், எதுவுமே இல்லை இதில் அனுமதிக்கப்படாமல் எதுவுமே இல்லை. ஸோ 4 மெத்தடும் நம்ம ஓதலாம் அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு அன்றைக்கி பார்த்தது இஸ்தியாஸா பஸ்மல்லா சூறா மட்டும் தான். இன்றைக்கி பார்க்க போகிறது 2 சூறா. 2 சூறாக்கு நடுவில் நம்ம எப்படி ஓதுறது, அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ எப்படி இதுக்கு சட்டங்கள், எப்படி ஓதக்கூடிய சட்டங்கள் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு சில சட்டங்கள் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 சூறாக்களுக்கு இடையில் பஸ்மல்லா ஓதும் முறைகள். 2 சூறாக்கு நடுவில் பஸ்மல்லா எப்படி ஓத போகிறோம், அதோட மெத்தட்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூறா ஓதி முடித்தவுடன் இறுதி வசனம் பஸ்மல்லா, அடுத்த சூறாவின் முதல் வசனம் ஆகியவற்றை தனித்தனியாக ஓதுவது. இதில் என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சூறாவை நம்ம ஓதி முடிச்சுட்டு கேப் விட்டுட்டு அப்புறம் பஸ்மல்லா ஓதிட்டு அப்புறம் அகெயின் கேப் விட்டு நெக்ஸ்ட்டு சூறா நம்ம ஓதுவோம். இது நார்மலாக நம்ம எப்பயும் ஃபாலோ பண்ணுறது தான். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சூறாவின் இறுதி வசனம் பஸ்மல்லா, அடுத்த சூறா ஆகியவற்றை ஒரே மூச்சில் சேர்த்து ஓதுவது. இந்த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு சூறா ஒன்று ஓதிடுறோம், நெக்ஸ்ட்டு பஸ்மல்லா கேப் விட மாட்டோம், கேப் விடாமல் பஸ்மல்லா ஓதிடுறோம், அகெயின் கேப் விடாமல் நெக்ஸ்ட்டு நியூ சூறாவும் ஓதிடுறோம் ஒரே மூச்சில். நம்ம அதில் பார்த்தோம்ல, பஸ்மல்லா, இஸ்தியாஸா, சூறா, இது மூணுத்தையும் எப்படி ஒரே மூச்சில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தனித்தனியாக ஓதும். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக ஓதுது. செகண்ட் மூணுத்தையும் சேர்த்து ஓதுவோம். இங்கேயும் அதே தான், ஒரே மூச்சில் சேர்த்து ஓதுது மூணுத்தையும். ஆனால் இங்கே இஸ்தியாஸா இல்லை, 2 சூறா. அது நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, 2 சூறாவை ஓதி முடித்து நிறுத்திய பின் பஸ்மல்லாவையும் அடுத்த சூறாவையும் சேர்த்து ஓதுவது. என்ன அப்படின்னா, ஒரு சூறா நம்ம ஓதிடுறோம், ஓதிட்டு கேப் விட்டுட்டு பஸ்மல்லா ஓதி நெக்ஸ்ட்டு நியூ சூறா ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, இது வரைக்கும் 3 பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது லாஸ்ட்டாக கீழே என்ன கொடுத்துருக்காங்க, குறிப்புன்னு கொடுத்துட்டு, ஓதி முடித்த சூறாவுடன் பஸ்மல்லாவை சேர்த்து ஓதினால் அடுத்த சூறாவை தனியாக ஆரம்பித்து ஓதக்கூடாது. காரணம், சூறாவின் ஆரம்பத்தில் பஸ்மல்லா ஓத அவசியமாகும். இதில் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சூறா நம்ம ஓதிடுறோம், ஓதிட்டு அது கண்டினியூ பண்ணி பஸ்மல்லா ஓதிடுறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து கேப் விடாமல் ஓதிட்டு நெக்ஸ்ட்டு கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சூறா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, இது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சூறா கூடயே பஸ்மில்லாவும் நம்ம சேர்த்து ஓதிட்டோம் அப்படின்னா, அந்த பஸ்மில்லாவா என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு ஆயத்தாக மாறிடும். அந்த சூறாவில் ஒரு ஆயத்தை நம்ம சேர்த்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறோம், அப்படி ஆகிடும். அது ஒரு பஸ்மல்லா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வராது, அல்லாஹ்வின் பேரை நம்ம ஆரம்பிக்கிறோன்னு வராது. ஒரு சூறாவோட இணைச்சி ஓதுறோம் ஏன்னா கண்டினியூட்டியாக போகிறனால அப்படி வந்துடும். ஸோ அதனால் அது அந்த மாதிரி ஓதக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம பஸ்மல்லாவோட ஒழுக்கத்தில் ஒன்று பார்த்துருப்போம். பஸ்மல்லா சூறாவோட ஆரம்பத்தில் எப்பயும் நம்ம ஓதணும், ஒரு சூறாவை தவிர.
எந்த சூறா அப்படின்னா சூரத் தௌபா. அதில் மட்டும் பஸ்மலா இருக்காது, பஸ்மலா நம்ம ஓதவும் மாட்டோம். ஸோ நம்ம அந்த மாதிரி ஓதும்போது கண்டினியூட்டியாக ஓதும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆயத்தை அது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பஸ்மலா தனியாக தெரியாமல் ஓதுறதுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா சூரா தௌபாவை மட்டும் தான் பஸ்மலா இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இப்படி ஓதுறோம் அப்படின்னா அப்போ இதுவும் வந்து பஸ்மலா இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆகிடும். பஸ்மலா ஓதுறது வந்து அல்லாவோட பேரை வந்து அளவற்ற அழகான ஸோ அல்லாவோட பேரை புகழ்ந்து நம்ம ஓதுறது. ஸோ அதை வந்து ஒரு சூறாக்கும் தனித்தனியாக சொல்லணும். சூரத் தௌபா தவிர மீதி எல்லா சூறாக்கும் தனித்தனியாக சொல்லணும். அதை தான் வந்து இங்கே இந்த குறிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டினியூட்டியாக ஓதுறது வந்து தடுக்கப்பட்டது, அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஒரு சார்ட்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த மெத்தட்ஸ் எல்லாம் 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுல, எப்படி நம்ம ஓதலாம் ஓதக்கூடாதுன்னு. ஸோ அதை வந்து ஒரு சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா முந்தைய சூறாவின் கடைசி வசனம், நெக்ஸ்ட்டு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பஸ்மலா, அப்புறம் ஸ்டாப், அடுத்த சூறாவின் ஆரம்பம். இப்போ நம்ம வந்து ஒரு சூறா ஓதுறோம், ஒரு சூறா ஓதிட்டு கேப் விட்டுடுறோம், ஸ்டாப் பண்ணிடுறோம், நெக்ஸ்ட்டு பஸ்மலா ஓதுறோம், நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுறோம், நெக்ஸ்ட்டு நியூ சூறா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து 2 சூறாக்கு இடையில் பஸ்மலா நம்ம சொல்கிறோம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா முந்தைய சூறாவின் கடைசி வசனம், லாஸ்ட்டு சூறா வந்து ஓதிடும். அதான் இப்போது 2 சூறானா ஃபஸ்ட்டு சூறா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சூறா லாஸ்ட்டு ஆயாவை வந்து ஓதிடுறோம். ஓதிட்டு அப்படியே கண்டினியூட்டியாக பஸ்மல்லாவே ஓதிடுறோம். ஓதிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூட்டியாக என்ன பண்ணுறோம், அடுத்த சூறாவின் ஆரம்பம் அந்த செகண்ட் சூறாவே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது கூட சேர்த்துடுறோம். ஸோ அப்படி சேர்த்து ஓதும் போது இது வந்து அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அந்த குறிப்பில் கொடுத்துருக்கிறது வேறு. அது எப்படி அப்படின்னா அது நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். சரி, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா முந்தைய சூறாவின் கடைசி வசனம், அது அந்த சூறாவோட லாஸ்ட்டு ஆயை ஓதிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பஸ்மல்லா ஓதுறோம். நெக்ஸ்ட்டு அப்படியே பஸ்மல்லா ஓதி நெக்ஸ்ட்டு சூறா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி அடுத்த சூறா ஆரம்பம் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே என்ன அந்த குறிப்பு கொடுத்துருந்தாங்களோ அதை தான் இங்கே வந்து சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே உள்ளவாறு ஓதுவது தடுக்கப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முந்தைய சூறாவின் கடைசி வசனம், ஒரு சூறாவோட லாஸ்ட் ஆயை ஓதிட்டு அப்படியே கேப் விடாமல் பஸ்மல்லாக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு கேப் விடும் போது அது என்ன ஆகுது, அந்த சூறாவோட கண்டினியூட்டி மாதிரி தானே ஆகுது, அந்த சூறாவோட ஆயா மாதிரி மாறிடுது. ஆனால் நம்ம குறிப்புக்கு மேலே செகண்ட் பாயிண்டில் என்ன பார்த்தோம், அப்படியே கண்டினியூட்டியாக போயிட்டு செகண்ட் சூறாவை நம்ம ஓதி முடிச்சிடுறோம். அப்படி இருக்கும்போது அப்படி ஓதுறதுக்கு அனுமதிக்கப்பட்டது, அந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஆனால் இங்கே வந்து இதை ரெண்டுத்தை மட்டும் தானே மர்ஜ் பண்ணுறோம், இது ரெண்டுத்துக்கு மட்டும் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் சூறா ஓதுறோம். ஸோ அதனால் இது வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கு கீழே வந்து சரியாக தவறா எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து சூறாவை வச்சு இன்னும் தெளிவாக தெரியணுதுக்காக. சரி, உதாரணத்தில் சரியாக தவறா, அப்புறம் உதாரணம், விளக்கம், எண். இதில் வந்து அந்த பார்த்தோம்ல நம்ம 3 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அந்த குறிப்பு வந்து 4th பாயிண்ட். ஸோ அதை ஃபுல்லாக சேர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உதாரண எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இஹ்லாஸ் சூராவோட லாஸ்ட் ஆயா. இது நம்ம ஓதிடுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஸ்டாப் பண்ணிடுறோம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம், தனித்தனியாக ஓதுறது. ஒரு சூறா ஓதிட்டு அப்புறம் பஸ்மல்லா ஒரு சூறா ஓதிட்டு நிறுத்திட்டு அப்புறம் பஸ்மல்லா ஓதிட்டு நிறுத்திட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு சூறா ஓதுறது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இஹ்லாஸோட லாஸ்ட்டு ஆயை ஓதிட்டோம், நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு பஸ்மல்லா ஓதணும், நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு ஃபலக் சூறா குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதணும். இங்கே விளக்கத்தில் கொடுத்துருக்காங்க, ஓதி முடித்த சூறா பஸ்மல்லா
அடுத்த சூறா ஆகியவற்றை தனித்தனியாக ஓதுவது. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துட்டோம். சரியா தவிர இது சரி. ஆமாம், இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். செகண்டு வந்து வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக். இங்கே நான் வந்து நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் என்ன இங்கே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன அப்படின்னா இந்த வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், இந்த லாஸ்ட்டு ஆயால் தால் இருக்கா, லாஸ்ட்டு வேர்டு, அங்கே என்ன பண்ண அஹதுன் படிக்கல. ஏன் அங்கே அஹதுன் படிக்கல அப்படின்னா நம்ம அங்கே வந்து ஸ்டாப் பண்ணல, மூணுத்தையும் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அதனால அஹதுன் வந்து நம்ம ஏன் அப்படி படிப்போம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறனால சுக்கூன் போட்டால் அஹது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுவோம். இப்போது இங்கே ஒரு ரூல் இருக்குது, அது நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. இப்போது வந்து இந்த துன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பா வந்துச்சு அப்படின்னா அது வந்து அதுக்கு மேலே ஒரு குட்டி மீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இக்லாப் ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் பின்னாடி போனால் தெரியும். ஸோ அதனால தான் அஹதிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரஹீம் ஹீம் அப்படின்னு சுக்கூன் போட்டேன்னா அப்போ ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ரஹீமி குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட்டு, ஓதி முடித்த சூறா அப்புறம் பஸ்மல்லா அடுத்த சூறா ஆகியவற்றை ஒரே மூச்சில் சேர்த்து ஓது. மூணுத்தையும் ஒரே மூச்சில் சேர்த்து ஓதுறது. இந்த மெத்தடும் சரி. தேர்டு வந்து பார்க்கலாம். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் ஓதிட்டோம், ஸ்டாப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமி குல் அஊது பிரப்பில் ஃபலக். தேர்ட் பாயிண்டில் என்ன அப்படின்னா சூறாவை ஓதி முடித்து நிறுத்திய பின் பஸ்மல்லாவையும் ஓதப்போகும் சூறாவையும் சேர்த்து ஓதுவது. இப்போ லாஸ்ட் இஹ்லாஸ் சூறா ஓதி நான் என்ன பண்ணேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பஸ்மல்லாஸ் ஊதி பஸ்மல்லாவில் வந்து லாஸ்ட்டாக ரஹீம் ஹீம் சொல்லி சுக்கூன் போட்டு ஸ்டாப் பண்ணலாம். பிகாஸ் கண்டினியூ பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு சூறாவோட கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது சுக்கூன் போட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஓதணும். ரஹீமி உல் அஊது பிரப்பில் ஃபலக். ஸோ இந்த மெத்தடு வந்து தேர்டு மெத்தடு வந்து சரி கரெக்டு, நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபோர்த் மெத்தட், அந்த குறிப்பில் கொடுத்துருந்தாங்கல்ல தடுக்கப்பட்டது. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக். நான் என்ன பண்ணேன், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹதும் சேர்த்துக்கிட்டேன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இது பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணேன், இஹ்லாஸ் சூறாவோட பஸ்மல்லாவை சேர்த்து ரஹீம் ஸ்டாப் பண்ணிட்டேன். பஸ்மல்லா ஓதி ஸ்டாப், சுக்கூன் போட்டு மீமுக்கு சுக்கூன் போட்டு லாஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நியூ சூறா வந்து ஸ்டார்ட் பண்ணேன். முந்தைய சூறாவுடன் பஸ்மல்லாவை சேர்த்து ஓதுவது, அடுத்த சூறாவை தனியாக ஓதுவது. ஸோ இந்த மெத்தடு வந்து தவறு, இது நம்ம செய்யக்கூடாது. இந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. பிகாஸ் நான் இதை பற்றி ஆல்ரெடி சொன்னேன். ஏன்னா அப்படின்னா பஸ்மல்லா ஒரு ஆயவாக மாறிடுது, அப்புறம் நம்ம பஸ்மல்லா வச்சு ஓதாத மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் என்கிட்ட கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து லெசன் நம்பர் 6 பார்ப்போம். லெசன் நம்பர் 5 அல்ஹம்துலில்லாஹ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. லெசன் நம்பர் 6 தஜ்வீதோட என்ன வந்து இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் அதை பற்றி தான் நம்ம லெசன் நம்பர் 6ல் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.